கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஆராதனை செய்ய போகிறோம். நல்ல கரங்களை உயர்த்தி we lift our hands and worship as we bless your holy name. You deserve the glory and the honor. We lift our hands and worship as we bless your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you.
ஆசீர்வாதத்தை தருபவர், எங்கள் மேல் மனது உருகி உடைய கரத்தை நீட்டி எங்களுக்கு அற்புதங்களை செய்பவரே, உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் நின்று கரங்களை உயர்த்தி இந்த நாளிலே மக்காய் காத்திருக்கிறோம், பிரசன்னத்தை காத்திருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி சபையாரெல்லாம் சேர்ந்து நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சபையோட சேர்ந்து பாடுங்க, நல்ல சத்தமா பாடுங்க. சாத்தியமாகுமே. நல்ல கரங்களை உயர்த்தி நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா worthy.
ஸ்தோத்திரம். தயவு செய்து வாய்களை திறந்து பாடுங்க. ஆவியானவர் செயல்படுகிற முறுமுறுக்காதீங்க. உங்களை விட்டு கொடுங்க, உங்களை தாழ்த்துங்க. Once again I greet you in the precious name of Jesus. இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். The book of Isaiah chapter 61 verse 1. ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்களை கூறவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டு நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். Yes, amen. Amen. Hallelujah. Hallelujah. My title for today this morning, இந்த காலையில் நான் அளிக்கிற செய்தியினுடைய தலைப்பு, believers of the church of God must be filled with the spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர்கள் பிள்ளைகள் தேவ சபையில் இருப்பவர்கள் ஆவியானவரால் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். If you are not filled with the spirit of God, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படாவிட்டால் you will be a captive to the enemy. நீ சத்துருவுடைய சிறைப்பட்டு போவாய். You will not have the freedom of God in the spirit. ஆவியிலே உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்காது. You will be bound. நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்கள். You will be with yokes. நீங்கள் நுகத்திற்குட்பட்டிருப்பீர்கள். And you will be a victim for the enemy. சத்துருவுக்கு நீங்க தான் ஒரு தீனியாக போய் விடுவீர்கள். Hallelujah. 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 But the Lord has given us his word ஆனா கர்த்தர் அவருடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார். and his anointing அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். to deliver us from all the clutches of Satan. சத்துருடைய சகல விதமான சதி திட்டங்கள் இந்த கர்த்தர் விடுதலையாக்குவார். Isaiah 61 verse 1 says, 61 அதிகாரம், the spirit of the Lord is upon him. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். God's children, you have the spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்க வேண்டும். My brother, the spirit of the Lord is upon you. சகோதரனே, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இருக்கிறது. Sisters and believers, listen to me. The spirit of the Lord is upon you. சகோதரியே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல் இருக்கிறது. Because the Lord has anointed you. கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். Today anointing will break every yoke and bondage in your life. அபிஷேகம் சகல நுகத்தையும் முறிக்கும். நல்ல கரங்களை தட்டி அவனுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நுகங்கள் எல்லாம் சாத்தானுடைய பிடிகள் இதெல்லாம் இன்னைக்கு நொறுக்கிற ஒரு ஆராதனையாக இது அமைய போகிறது. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு இப்பவே நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
Hallelujah. 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 When you have the Spirit of God, கர்த்தருடைய ஆவி உன்மேல் இருக்கும் பொழுது you carry the anointing of the Holy Spirit. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்கள் The சுமக்கிறீர்கள். anointing of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகம் it is for the healing of the broken hearted. உடைந்த இதயம் உள்ளவர்களுக்கு குணமாக்கும் மருந்து. My dear brother, you are broken hearted. அன்பான சகோதரனே, நீ உடைந்த Sister, இதயத்தோடு, you are broken hearted. சகோதரியே உடைந்த இதயத்தோடு இருக்கிறாய். People are watching me online, you are broken hearted. ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் உடைந்த இதயத்தோடு இருக்கிறீர்கள். There is a passing through anointing coming for you. இப்பொழுது ஒரு அபிஷேகம் கடந்து வருகிறது. As I preach to you this word, இந்த வார்த்தையை நான் உங்களோடு பேசும் பொழுது you will not be a captive, but you will have the liberty in your spirit. நீங்கள் சிறைப்பட்டவர்களாய் இருக்க மாட்டீர்கள், விடுதலை அடைவீர்கள். Anointing to destroy the yokes of bondage. எல்லா விதமான நுகத்தை முறிக்கிற அபிஷேகம். Your bondage is broken today. உடைய நுகங்கள், அடிமைத்தனங்கள் உடைக்கப்படுகிறது. Acts chapter 10 verse 38 says, அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறது, God anointed Jesus of Nazareth with the Holy Spirit. நசரேயனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அவரை பரிசுத்தாவியினால் நிரப்பி இருந்தார். The Bible says when you have the Holy Spirit, you have the power of the Holy Spirit. பரிசுத்தாவி உனக்குள் இருக்கும் பொழுது பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள் When you இருக்கும். have the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள் இருக்கும் பொழுது just as Jesus did in those days, இயேசு அந்த காலத்தில் என்ன செய்தாரோ, he was doing the good works. நன்மை செய்கிறவராய் சுற்றி He திரிந்தார். brought healing to the people who were oppressed by the devil. சாத்தானால் உபத்திரவப்படுத்தப்பட்ட, சித்திரவதை செய்யப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். The Bible says God was with Jesus. இயேசுவோடு கூட பிதாவாகிய தேவன் இயேசுவோடு கூட இருந்தார். When you have the power of the Holy Spirit, பரிசுத்தாவின் வல்லமை உங்களுக்குள் இருக்கும் பொழுது only good works can be exhibited out of you. எப்பொழுது நீங்க நன்மை செய்கிறவர்களாகத்தான் சுற்றி திரிய வேண்டும். What is the meaning of broken hearted? உடைந்த இதயம் உள்ளவர்கள் என்றால் When என்ன? you have a sickness, you are a broken hearted person. வியாதியா இருக்கும் பொழுது நீங்க உடைந்த இதயம் உள்ளவர்களாக When you இருக்கிறீர்கள். have a sorrow, you are a broken hearted person. வாழ்க்கையில துக்கம் இருக்கும் பொழுது உடைந்த இதயம் உள்ளவர்கள். நல்லா கேட்கணும், ஜாக்கிரதையா கேட்கணும் கர்த்தருடைய வார்த்தையை. Hallelujah. Hallelujah. When you have loneliness in your life, you are a broken hearted person. வாழ்க்கையில தனிமையா இருக்கும் பொழுது நீ உடைந்த இதயம் When you உள்ளவன். have depression in your heart, you are a broken hearted person. மன அழுத்தம் இருக்கும் பொழுது உடைந்த இதயம் உள்ள நபர். The Bible says வேதம் சொல்கிறது, Jesus was anointed by God. பிதாவாகிய தேவன் இயேசுவை The அபிஷேகித்திருந்தார். same Jesus is in you. அந்த இயேசு உனக்குள் இருக்கிறார். The same anointing what Jesus carried, இயேசு சுமந்த அபிஷேகம் it is in you. உனக்குள் இருக்கிறது. It is in you. உனக்குள் இருக்கிறது. So you are exhibiting healing right now. இப்பொழுதே நீங்கள் வல்லமையை வெளிப்படுத்தலாம். Healing is flowing right now. இப்பொழுதே ஆண்டவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். From the crown of your head to the soles of your feet. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும். Everybody shout healing. எல்லாரும் சொல்லுங்க, குணமாக்குகிறார். Say healing. குணமாக்குகிறார். சத்தமா சொல்லுங்க healing. சுகமாக்குகிறார். Hallelujah. When you have this kind of exhibiting God's healing, தேவனுடைய குணமாக்கும் வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். freedom you will exercise in your life. உங்கள் வாழ்க்கையிலே விடுதலையை நீங்கள் உணர்வீர்கள். Hallelujah. Now my question to you today, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். are you free today? நீங்கள் விடுதலையா From இருக்கீங்களா? all your burdens, are you free today? எல்லா பாரத்திலிருந்து சுதந்திரமா இருக்கீங்களா? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். Yes, I am free ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சுதந்திரமா இருக்கிறேன். Hallelujah. Hallelujah. சொல்லுங்க. சொல்ல முடியாதா? விசுவாசிக்கிறவங்க சொல்லக்கூடும். If you have faith, விசுவாசினா சொல்லக்கூடும். you got faith, you can say I'm Hallelujah. free. I'm free. I'm free. உங்களுக்குள்ள எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்கு இருந்தா அத மேற்கொள்வேன் சொல்றவங்க மாத்திரம் பெரிய ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். You can overcome by your faith. Hallelujah. Amen. Today I have no problem for me. எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. 100 பிரச்சனை இருக்குதா, ஆனா இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? எனக்குள்ள இயேசு இருக்கிறார். இயேசு இருப்பாரானால் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவர் இருக்கிறாரானால் எனக்குள்ள வல்லமை இருக்கிறது. வல்லமை இருக்கிறனால எனக்கு விசுவாசனால எனக்கு பிரச்சனை கிடையாது. I have so many problems, but I say no because God is with me. The Spirit is with me. I have the faith within me. என்ன வேதம் சொல்லுகிறது? பாரமான காரியங்கள் என்ன சொல்றது? தள்ளி வை என்று வேதம் சொல்லுகிறது. Set aside all your burden. Every weighing weight in your life, you have to push it away. எல்லா பாரத்தை தூக்கி எறி. You know why? ஏன் தெரியுமா? You must only carry the anointing, and that is the discipline of a believer. அந்த அபிஷேகத்தை சுமக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த வேலை. நீ சுமையை சுமக்கிற ஒரு விசுவாசி இல்ல, அபிஷேகத்தை சுமக்கிற ஒரு விசுவாசி. You are Hallelujah. not
carrier of a burden, you're a carrier of the anointing. ஆனா ஆண்டவர் பாருங்க, ஒரு ஜென்டில்மேன். அவர் உங்க முன்னாடி எல்லாத்தையும் வச்சிடறாரு. எடுக்கிறதும் எடுக்காததும் உங்களுடைய கரத்துல தான் இருக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், சுமையை ஓரமாய் தள்ளி விட்டு அபிஷேகத்தை சுமக்கிற கர்த்தருடைய மனுஷனா நான் மாற போறேன். ஹல்லேலூயா. God has kept everything before you. You can throw your burden, you can carry the anointing. The prison doors of your life is opening today. உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறை கதவுகள் திறக்கப்படுகிறது. Some people are prison in their mind. சிலருக்கு சிறை மனதிலே. They are captive in their mind. அவர் சிறைப்பட்டு போனவர், மனதிலே சிறைப்பட்டு போனவர். You know what can bring a solution to you? அதற்கு ஒரு தீர்வு என்ன தெரியுமா? The Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர். The Spirit of God. கர்த்தருடைய ஆவியானவர். சத்தமா சொல்லுங்க, ஜெயம் எடுத்த மாதிரி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல். The Spirit of the Lord is upon me. சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல். Spirit of the Lord is upon me. நுகங்களை முறிக்கிற அபிஷேகம் என்மேல். I got the Spirit. சிறை உண்ட கதவுகளை திறக்கிற அபிஷேகம் என்மேல். I can set the prison doors open through the anointing. Because I carry the anointing, it flows all through me. நான் அபிஷேகத்தை சுமக்கிறபடியால் எல்லா பாரம் என்னை விட்டு போகிறது. Flesh profits nothing. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. Spirit will lead us to life. ஆனால் ஜீவனை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். God wants to give you life today. கர்த்தர் உனக்கு ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். Hallelujah. Hallelujah. என்ன பாஸ்டர், மூச்சு விடுறேன், நடக்கிறேன், சாப்பிடுறேன், போறேன், வரேன், ஆனா ஒரு சில காரியத்துல நீ செத்த மனுஷனை போல இருக்க. உன் ஜெப வாழ்க்கையில செத்த மனுஷனை போல இருக்கிற. கர்த்தருடைய வார்த்தையுடைய காரியங்களை நீ செத்த மனுஷனை போல இருக்க. உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார், ஆனால் நீ ஜெயத்தின் பாதையை தேர்ந்தெடுப்பாய். நீ வாழ்வின் பாதையை தேர்ந்தெடுப்பாய். நல்ல கரங்களை தட்டி ஆவியானுக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கரங்களை தட்டி அபிஷேக கரங்களை தட்டி சொல்லுங்க, yes, I received the life. Part of your life you have life, other part you are dead. So you must be alive in your prayer life, alive in your fasting, alive in your Every moment be filled in the Spirit. ஒவ்வொரு வினாடி நீ ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. நான் வெறும் விசுவாசி இல்ல, நான் பயங்கரமான விசுவாசி. Hallelujah. நான் பார்த்த அக்கினி, நான் பேசின அக்கினி, நான் நடந்த அக்கினி, நான் போற இடம்லாம் ஜெயம். ஹல்லேலூயா. நான் கையை தூக்கின பிசாசுகள் ஓடும், நான் எழுந்து வந்து நின்றா வியாதிகள் மறையும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள விசுவாசி நீ பயங்கரமான தேவ அக்கினியை நிரப்புகிற, வல்லமையை நிரப்புகிற. எங்கே போனாலும் உன் மேல் அக்கினி இருக்கிறது. I'm not an ordinary believer, I'm a supernatural believer. There is fire in my words, fire in my dealings. I am filled with the Spirit. நான் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். எதை பார்த்தாலும் தேவனுடைய கண்ணுல பார்ப்பேன். Whatever I see with God's eye. நான் என்ன பார்த்தாலும் கர்த்தரின் கண்கள் வழியாக பார்க்கிறேன். I don't see sickness. நான் வியாதியை பார்க்கிறதில்லை. வியாதியஸ்தரை பார்த்தா நீ வியாதியை பார்க்க கூடாது. எப்படி சுகத்தை கொண்டு வருகிற தேவனுடைய வல்லமையை தான் நீ பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையாக நீ இருக்கணும். Hallelujah. 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 I bring life to this dying world. இந்த மரித்துக் கொண்டிருக்கும் செத்துப் கொண்டிருக்கும் உலகத்துல நான் ஜீவனை கொண்டு வருகிறேன். சடலத்தை பார்த்தா கூட ஜீவனை கொண்டு வருகிற கர்த்தருடைய அபிஷேகத்தை தான் நான் பார்ப்பேன். நான் வெறும் சடலத்தை பார்க்க மாட்டேன். அப்படிப்பட்ட அக்னி மனுஷனாக, தேவ ஆவியான வல்லமையுடைய மனுஷனாக கர்த்தர் அப்படிப்பட்ட வரங்களை உனக்குள் வைத்திருக்கிறார். God has kept you fantastic spirit and anointing in you. You can raise the dead body. Don't look at the dead body, you can raise the dead body. That's why I say to you today, ஆகவே தான் உங்களுக்கு சொல்கிறேன், I push away bondages. என்னுடைய எல்லா அடிமைத்தனத்தை ஒருபுறம் I break உதறி, every yoke in my life. எல்லா நுகத்தையும் உதறி தள்ளுகிறேன். I push away every struggles in my life. என் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை உதறி தள்ளுகிறேன். I push away every tormenting thoughts out of my life. என் வாழ்க்கையில எனக்கு உத்தரத்தை கொடுக்கிற சிந்தனைகளை உதறி தள்ளுகிறேன். என் அபிஷேகத்தை கெடுக்கிற, என் தரிசனத்தை கெடுக்கிற யாராக இருந்தாலும் அவங்களை விட்டு நான் தள்ளி போய் தேவ ஆவியானுடைய கரத்தை பிடிக்கிற மனுஷனாக கர்த்தர் உன்னை வைப்பார். If anybody is hindering my spiritual progress, I'll push them away and I'll live and go for God. Hallelujah. 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 கரத்தை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. இன்னும் சத்தமா சொல்லணும். இந்த சத்தம் எனக்கு போதா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. ஜெயத்தின் சத்தமா இருக்கணும். Hallelujah. யுத்த சத்தமா இருக்கணும். Hallelujah.
பிசாசுக்கு மரணாடி கொடுக்கிற சத்தமா இருக்கணும். Hallelujah. அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ள சபை இது. ஹalleluya. Our church must be a spiritual church with a zeal for God. When I speak the word of the living God, நான் கர்த்தர் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது I'm a terrorist for the devil. சாத்தானுக்கு ஒரு பயங்கரவாதியா I'm a இருக்கிறேன். terrorist for the devil. சாத்தானுக்கு பயங்கரவாதியா இருக்கிறேன். I curse every demon in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அனைத்து பிசாசின் கிரியைகளை சபித்து I அப்புறப்படுத்துகிறேன். carry heaven in me. எனக்குள்ளே பரலோகம். Hallelujah. Hallelujah. Kingdom is in me. தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது. ராஜ்யம் எங்கேயோ இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. கர்த்தருடைய ராஜ்யமே உங்களுக்குள்ள தான் இருக்குது. The kingdom of God is within you. Hallelujah. Hallelujah. Righteousness, peace and joy in the Holy Ghost is the kingdom of God. It is in you. தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, நீதி சமாதானம் உள்ளது. Be filled with the Spirit of God. நாம் ஆண்டவருடைய ஆவியாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். எனக்கு இப்ப 10 முறை நீங்க சொல்லணும். Be filled with the Spirit of God. ஆவியால் நிரப்பப்பட்டிருங்கள். ஆன்லைன்ல பாத்துக்கவங்க சொல்லணும். என் கூடயே சொல்லணும். Be filled with the Spirit of God. பசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருங்கள் என்று நீங்க சொல்லணும். Now you have a teaching to learn what is being filled with the Spirit of God. பசுத்தாவினால் நிரப்பப்படுதல் என்றால் என்ன என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Getting aggressive in your faith is being filled with the Spirit of God. நான் அதிகமாய் கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் உதாரத்தோடு நீங்க நினைக்க வேண்டும். The woman with the issue of blood, அந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ, she was already filled with the Spirit of God. அவள் தேவ ஆவியினாலே அவள் நிரப்பப்பட்டவளாய் இருந்தாள். What does it mean, preacher? அது என்ன அர்த்தம்னு கேக்குறீங்களா? You know why I'm saying that? Why she was filled with the Spirit of God? அவள் வியாதியிலிருந்து விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஆவியிலே நிரப்பப்பட்டிருந்தாள் என்று நான் சொல்கிறேன். Her aggressive faith to touch the hem of his garment, விடாப்பிடியான ஒரு விசுவாசத்திலே, her aggressive faith to touch the hem of his garment, விடாப்பிடியான விசுவாசம் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவளை தொட வைத்தது. she said a word in the Spirit. ஆவியிலே ஒரு வார்த்தை, She said a word in the Spirit. ஆவியிலே ஒரு வார்த்தை சொன்னாள். If I may only touch the hem of his garment, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொடுவேனானால் எனக்கு சுகம் வந்துவிடும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தான் ஆவியில் அபிஷேகம் நிரம்பின வார்த்தை. I will be healed. That's the word she pronounced with the Spirit of God in her. Hallelujah. Hallelujah. உங்களே தள்ளிக்கொண்டு போகணும் பரிசுத்த ஆவியார். அப்பொழுதுதான் நீங்க ஆவியில நிரம்பிட்டீங்கன்னு அர்த்தம். நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லாமா? நல்ல கரங்களை தட்டி ஆவியானவரே உமக்கு நன்றி, எனக்கு உமக்கு நன்றி, நீர் எனக்காக செய்த எல்லா காரியத்திற்காக நன்றி, என் குடும்பத்துக்காக செய்கிற எல்லா காரியத்திற்காக. இன்றைக்கு ஒரு விடுதலையை பெற்று, இன்றைக்கு ஒரு அபிஷேகத்தை பெற்று, இன்றைக்கு ஒரு நன்மையை பெற்று நான் வீட்டுக்கு போகிறேன். Ephesians 5 verse 18. எபேசியர் 5:18. அங்க ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. வாசிங்க பார்க்கலாம். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து, ஆவியினால் நிறைந்து, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி. ஹalleluya. ஆவியினால் நிறைந்து என்று ஒரு வார்த்தை இங்க இருக்கிறது. Be filled with the Spirit of God. ஆவியினால் நிறைந்து. If you are not filled with the Spirit of God, தேவ ஆவியால் நீ நிரப்பப்படாவிட்டால், you are a person without the hedge of God. தேவனுடைய வேலி உன்னை சுத்தி இருக்காது. It's dangerous. அது ஆபத்தானது. We are living in a dangerous time. நாம் பொல்லாத உலகத்தில் வாழ்கிறோம். Sickness will cripple you. வியாதி வரும். Demons will cripple you. பிசாசு வருவான். Oppression will cripple you. உபத்திரவங்கள் வரும். உன்னை fighting, division, everything will be divided in your life. உங்க குடும்பத்திலே பிரிவினையின் ஆவிகள் எல்லாம் கிரியை செய்யும். Micah chapter 3 verse 8 says, மீகா 3:8 சொல்கிறது, அவருடைய பலத்தினாலும் அவருடைய அருளிய பலத்தினாலும் ஞானத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். You should be filled with the Spirit of God. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Then no weapon formed against you shall prosper. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். Some people are captive in their lives. அவர்கள் சிலர் தனக்கு அடிமையா இருக்கிறார்கள். Some people have the prisoner's mentality in their life. அவர் வாழ்க்கையிலே சிறைப்பட்டு இருக்கிறார்கள். They are losing their strength every day. ஒவ்வொரு நாள் தன் பலனை இழந்து They are losing their families and their children every day.
குடும்பத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். They're losing their business every day. அவருடைய வியாபாரத்தை இழந்து They're கொண்டிருக்கிறார்கள். losing the vision of God in their life every day. தேவனுடைய தரிசனத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். You know why? They are prisoners. நீ அடிமைப்பட்டு சிறைப்பட்டிருக்கிறாய். But the Bible says to you today, வேதம் சொல்லுகிறது, the word of God is saying to you today, வேதவசனம் சொல்லுகிறது, God is visiting your life today. கர்த்தர் உன்னை சந்திக்கிறார். I will open the prison doors of your life. உன் வாழ்க்கையில் இருக்க சிறைக்கதவுகளை திறக்கிறேன். Because of the anointing I have showered upon you, உன்னிலே இருக்கிற அபிஷேகம் I'm breaking every prison doors of your life. எல்லா சிறைக்கதவையும் திறக்கிறது. You are not a prisoner anymore. இனிமேல் நீ சிறைப்பட்டவன் அல்ல. சும்மா உட்கார்ந்ததால ஏதோ தேவையில்லாத யோசனைகள் வந்து உங்க தலையை குழப்பம். சும்மா உட்கார்ந்துருப்போம், தேவையில்லாத மனசஞ்சலம் உங்களை குழப்பம். சும்மா சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், அந்த நேரத்தில் எப்போ நடந்த காரியத்தை குறித்து யோசித்துட்டு கொண்டு இருப்போம். You are a prisoner of your thought life. நீ உன் சிந்தனைக்கு சிறைப்பட்டிருக்கிறாய். That's why we have captive things in our thoughts. ஆகவே நாம் சிறைப்பட்டு போய் இருக்கிறோம் சிந்தனையிலே. What happens to the prisoner of the thoughts? அந்த சிந்தனையின் சிறைச்சாலையிலிருந்து வெளியே வருவது எப்படி? Every day it's making you a prisoner and more prisoner. ஒவ்வொரு நாளும் சிந்தனை உன்னை சிறைச்சாலையிலே வைத்து It's அடைக்கிறது. making you paralyzed. உன்னை கிரியை செய்ய முடியாதவனாய் You மாற்றுகிறது. cannot progress in your life. உன் வாழ்க்கையிலே முன்னேற முடியாமல் தவிக்கிறாய். There are people watching me online saying to me, ஆன்லைனிலே பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், I can hear what are you saying. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு நினைக்க Yes, முடியும். pastor, what you're saying is right. போதகரே நீ சொல்வது சரிதான். This problem makes me like a prisoner. நான் போய் கொண்டிருக்கிற இந்த உபத்திரவம் என்னை சிறைவாசியாய் மாற்றுகிறது. I'm not living in a prison, but I am in the prison of my heart. என் இதயத்திலே சிறைவாசியாய் இருக்கிறேன். I'm a prison in my thoughts. என் சிந்தனையிலே சிறைவாசியாய் இருக்கிறேன். That's why you need to be filled with the Spirit of God. ஆகவே தான் ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். Then the Holy Spirit will pull you out of that prison. பரிசுத்த ஆவியானவர் சிறையில் இருக்கிற உனக்கு விடுதலை கொடுப்பார். And He'll give you the liberty. உனக்கு விடுதலை He will கொடுப்பார். give you the Spirit of the Holy Ghost. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். You will not be a prisoner anymore இனிமேல் then. நீ சிறைவாசியாய் இருப்பதில்லை. God is saying to you and me, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், there are better days ahead of you. உனக்கு முன்பாக நல்ல நாட்கள் காத்திருக்கிறது. Blessing days ahead of you. ஆசீர்வாத நாட்கள் A காத்திருக்கிறது. brand new season is waiting for you. புத்தம் புதிய வாழ்க்கை காத்திருக்கிறது. More happy moments are waiting for you. சந்தோஷமான நாட்கள் காத்திருக்கிறது. In Acts chapter 3 we see a lame man at the gate. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே ஒரு முடமான ஒரு மனிதனை பார்க்கிறோம். He was not in the church, but he could hear the sound of the church. அவன் அலங்கார வாசலண்டையிலே உட்கார்ந்திருந்தான். ஆலயத்தில் இருப்பது அவனுக்கு ஆலயத்துக்குள் போக முடியாது. ஆனால் ஆலயத்தில் நடப்பதை கேட்டான். He was a prisoner at the gate of the church. ஆலயத்தின் வாசலிலே அவன் சிறைப்பட்டு போனவன். He was a captive in some areas of his அவன் life. வாழ்க்கையின் சில பகுதியிலே அவன் சிறைப்பட்டு போனான். He was a broken hearted man in his life. அவன் வாழ்க்கையிலே உடைந்த இதயம் உள்ளவன். But God sends Peter and John to deliver him out of that paralysis. பேதுரு யோவானு சென்று அவனுடைய முடமான தன்மையிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தார்கள். God is sending you a prophet today into your homes. கர்த்தர் இன்று ஒரு தீர்க்கதரிசி உன் உள்ளத்திற்கு அனுப்புகிறார். As I prophesy to you today, as I speak this word to you today, நான் இந்த வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் உனக்கு சொல்கிறேன். whatever things when you pray, நீ ஜெபிக்கும் பொழுது என்ன ஜெபிக்கிறாயோ the Bible says வேதம் சொல்கிறது in Mark 11:24, மார்க் 11:24, whatever you ask when you pray, நீ ஜெபிக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ, prayer is the only solution we have in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வு ஜெபம்தான். Prayer is the only thing which can bring you out. உன் வாழ்க்கையிலே உன்னை வெளியே கொண்டு வருவது ஒரே ஒரு காரியம் ஜெபம். The word says to you today, வார்த்தை சொல்கிறது, whatever you ask when you நீ pray, ஜெபிக்கும் பொழுது வேண்டிக் கொள்வது எதுவோ, the Lord says, I shall do it. நான் உங்களுக்கு செய்வேன். I shall do it. நான் உங்களுக்கு I உண்டாகும். shall do it. அவைகள் உங்களுக்கு உண்டாகும். Jesus will do it. இயேசு செய்வார். எத்தனை பேர் நம்புறவங்க? நல்ல ஒரு பல்லிலே சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ன நிச்சயத்தோடு இருக்கவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். When you pray, you shall ask the Lord with boldness. தைரியமாய் கேட்க வேண்டும். Boldness. தைரியம், Confidence. நம்பிக்கை. நிச்சயமாய் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் அதை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்துடன் நீ ஜெபித்து பார். கர்த்தர் அதன்படியே செய்வார் உன் வாழ்க்கையில. When you pray, you believe that you receive, you shall have. It doesn't matter, it takes lot of time, lot of months, lot of years. The Lord shall do it for you. காலங்கள் தாமதிக்கலாம், கர்த்தர் நிச்சயமாய் செய்வார். The man at the gate,
அந்த அலங்கார வாசரண்டையில இருந்த மனிதன் He waited for many years. அநேக ஆண்டுகள் காத்திருந்தான். But God sends 2 praying person for him to be delivered. அவனை விடுதலையாக்குவதற்காக ஜெபிக்கிற 2 நபரை கர்த்தர் கொண்டு வந்தார். Peter and John seeing that lame man. பேதுரு யோவானும் முடமான மனிதனை பார்த்தார்கள். They spoke to one another and said, ஒருவரை ஒருவர் பார்த்து சொன்னார்கள், what can we give this lame man இந்த முடமான மனிதனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? to deliver him out of his clutch? அவனுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர என்ன செய்ய முடியும்? Can we give him some change and deliver him? அவனுக்கு கொஞ்சம் பைசா கொடுத்தா அவனிலிருந்து விடுதலை அடைவானா? Some believers are thinking like this. சில விசுவாசிகள் இப்படி நினைக்கிறாங்க. If I have so many lakhs in my hand, என் கையில லட்சம் ரூபாய் இருந்தானா oh, I can be prosperous. நான் மிகவும் செழுமையா வாழ முடியும். All my problem is over. என் பிரச்சனை தீர்ந்தது. எவ்வளவு தூரம் காசு அதிகமா இருக்கோ அவ்வளவு தூரம் பிரச்சனை கூடும். எத்தனை பேர் நம்புறீங்கப்பா? Hallelujah. Our God is a great God. நம்முடைய தேவன் பெரிய தேவன். No one can defeat you. அவங்களை யாரும் தோற்கடிக்க No முடியாது. enemies can trouble you. ஒருத்தரை உபத்திரப்படுத்த முடியாது. If one David can conquer all the armies of everything, ஒரு தாவீது சத்துருடைய சகல சேனைகளை அவன் he முறியடித்தான். won every tribe of people he fought. அவன் யுத்தம் பண்ணின அத்தனை யுத்தத்தை அவன் ஜெயித்தான். You know why? ஏன் தெரியுமா? He won the heart of God. அவன் இதயத்தின் He had the heart of God. அவன் ஆண்டவருடைய இதயத்தை அவன் கவர்ந்து He விட்டான். was a worshipper. அவன் ஆராதிக்கிறவன். He said, God, you are too big. அவனுடைய தேவன் பெரியவர் என்று Who is ஆராதிக்கிறவன். this Philistine? என் தேவன் பெரியவர், இந்த விருத்த சேனையில பெரியவர். I come in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். I have taken victory already in my என் life. வாழ்க்கையில எப்பொழுதும் ஜெயம். ஆவில ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆவில ஜெயத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் கரத்தை உயர்த்தி எனக்கு ஒரு ஜெயம் வரட்டும், எனக்கு ஒரு ஜெயம் வரட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதம் முடியறதுக்கு முன்பதாக உனக்கு ஒரு ஜெயம் வரட்டும். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில ஹalleluya. I'm an overcomer. Come on, speak in tongues right now. அந்நிய பாஷையில பேசுங்க. Yes, speak the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. Speak the revelation of God. வெளிப்படுத்தல பேசுங்க. Speak the prophecies of God. தீர்க்கதரிசனம் பேசுங்க. When you speak in prayer, நீங்க ஜெபத்திலே நீங்கள் பேசும் பொழுது let your prayer not stop in your life. உங்களுடைய ஜெபம் ஒருபோதும் நிறுத்தப்படக்கூடாது. உன் பணம் நின்னு போகலாம், உன் சமாதானம் நின்னு போகலாம், நீ வேலை செய்கிற இடத்துல எல்லாமே நின்னு போகலாம். ஆனா கிறிஸ்தவர்கள், பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபத்தை மாத்திரம் விடக்கூடாது. ஜெபத்தை மாத்திரம் விடாதீங்க. ஆன்லைன்ல பார்க்குற உங்களுக்கு சொல்றேன், ஜெபத்தை மாத்திரம் விடாதீங்க. Don't leave the prayer life. What God has given you is great weapon of power is prayer. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற வல்லமையான ஆயுதம் ஜெபம். அந்த ஜெபத்தை ஒருபோதும் விட வேண்டாம். You have a trouble, you pray. உன் வேதனையா பிரச்சனையா ஜெபம் பண்ணு. You see the biggest enemy of your life, you pray. உனக்கு மிகப்பெரிய விரோதியா ஜெபம் பண்ணு. But there's an application to pray. அந்த ஜெபத்திற்கு நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். Believe that you receive them and it is yours. நீங்கள் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசித்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். That is the application of prayer. அதுதான் ஜெபத்துக்குடைய வழி. சும்மா ஆண்டவர்கிட்ட கதை சொல்ற மாதிரி நம்ம சொல்றது இல்ல. I believe it, I receive it, it is mine already. நான் விசுவாசிக்கிறேன், பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் நம்புறீங்க அது? கடன்காரங்கிட்ட போய் நீங்கள் பொருள் வாங்கினீங்க, கடைக்கு போய் அந்த பொருளை வாங்கின பிறகு தான் கிடச்சிச்சு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் கர்த்தருடைய ராஜ்யத்தில் அப்படி இல்லை. ஏற்கனவே நாம் பெற்றுவிட்டோம். ஹalleluya. Already we have received it. ஏற்கனவே நான் பெற்றுவிட்டேன். You are the package bundle already packed with heaven's power. பரலோகத்துடைய வல்லமையாகிய பண்டில் உனக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நீ ஒரு டொயோட்டா கார் மாதிரி, உனக்குள்ள இன்ஜின் இருக்குது, நல்ல ஏசி இருக்குது, நல்ல சீட் இருக்குது, நல்ல பெட்ரோல் இருக்குது. வெறும் சாவியை போட்டு தான் உன்னை ஆன் பண்ண சொல்றாரு. Hallelujah. அந்த சாவி தான் பிரேயர். Hallelujah. அந்த சாவியை போடு, அப்படி ஒரு திருகு உன் விசுவாசத்தை, உனக்கு எல்லாமே நடக்கும், உனக்கு எல்லாமே கூடும், உனக்கு எல்லாமே ஆகும். God says everything is yours. எல்லா ஆசீர்வாதம் உன்னுடையது. Hallelujah. ஒவ்வொரு நாளும் உங்கள் பாஸ்டருடைய சந்தோஷம் கூடிக்கிட்டே போகுது. என்னன்னு தெரியல, கர்த்தர் எனக்குள்ள ஏதோ ஒரு கிரியை செய்கிறார். Hallelujah. Hallelujah. God is stirring up a lot of joy in me. கர்த்தர் எனக்கு உள்ளத்துக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறார். எந்த காரணம் என்று எனக்கு தெரியாது. I have nobody. எனக்கு யாரும் இல்ல. I have nothing. எனக்கு ஒன்றும் இல்ல. I'm penniless. எனக்கு காசே இல்ல. But I have nothing in my life. ஒன்றும் இல்ல. But I have one thing. எனக்கு ஒன்று இருக்கிறது. The Spirit of God.
கர்த்தருடைய ஆவியானவர். Hallelujah. ஹalleluya. ஜெபத்தை ஆரம்பிப்பாயானால் கர்த்தர் உன்னை, உன் குடும்பத்தை, நம் தேசத்தை, நம் சபையை ஆண்டவர் விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். Maybe a lion's den or a fiery furnace. When you pray, my God is well able to deliver you. But I like the faith of the man who was paralyzed in Acts chapter 3. அந்த அப்போஸ்தல 3ஆம் அதிகாரத்துல சப்பானியா இருந்தானே, அவன் விசுவாசி எனக்கு பிடிச்சிருக்கு. As soon as he received his healing, அவன் சுகம் அடைந்த உடனே he never ran to his house. அவன் வீட்டுக்கு ஓடி போல. He never ran to his neighbors. அடுத்த வீட்டுக்காரங்கள்ட்ட He போல. never ran to receive something from people. ஜனங்கள்ட்ட ஏதாவது பெற்றுக்கொள்ளும்படி அவன் ஓடல. He had an aggressive faith. அவனுக்குள்ள ஒரு உறுதியான விசுவாசம் இருந்தது. He had a faith of audacity. அவனுக்கு மிகவும் தைரியமான ஒரு விசுவாசம் இருந்தது. Hallelujah. ஒரு கொடுங்கோல் தைரியம் அவனுக்கு இருந்தது. துணிகரமான ஒரு தைரியம் இருந்தது. Hallelujah. Hallelujah. A faith as a mountain he had. ஒரு மலையை போல ஒரு துணிகரமான விசுவாசம். You know what kind of a faith he had? என்ன விசுவாசம் இருந்தாலும், Let the people know that I serve a God who is alive. ஜீவனோடு இருக்கிற ஒரு தேவனை நான் சேவிக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிய வேண்டும். I sat at the gate of the church. நான் சபையினுடைய கேட்டுக்கிட்ட உட்கார்ந்திருந்தேன். Let me return to the church. ஆனா நான் இப்பொழுது ஆலயத்துக்குள்ளே போகிறேன். When the church was singing and praising God, சபையானது பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை the துதித்து lame man walked inside the church. அந்த ஆலயத்துக்குள்ளே அந்த முடவன் நடந்து போனான். The Bible says வேதம் சொல்கிறது, he never even walked. அவன் நடக்கல. He was dancing, jumping, shouting to exercise what God has given to அவன் him. குதிச்சான், துதிச்சான், நடனமாடினான். Believe in your dreams. பிரியமான கர்த்தரே, Believe in your dreams. அவனுடைய Believe in your dreams. உங்களுடைய கனவுகளை விசுவாசியுங்கள். Believe in your visions. உங்களுடைய தரிசனத்தை விசுவாசியுங்கள். Believe in your ministry, what God has given you. கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை செய்வாருங்கிற விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். Believe in your talents and ability. உங்களுடைய திறமைகளிலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். God says a day will come, I will shift you and I will make you known to men of people. ஆண்டவர் சொல்கிறார், நீங்க ஆயத்தமாயிருங்கள், கூடிய சீக்கிரத்திலே ஜனங்கள் எல்லாரும் உன்னை அறியும்படியா நான் செய்வேன். God's word is a root of life. கர்த்தருடைய வார்த்தையே வாழ்க்கைக்கு When வழிகாட்டி. the root of life is planted in you, உனக்குள்ளே அந்த வேர் ஊன்றப்பட்டிருக்கிறதா, the fruits of God will come to you. வேர் ஊறப்பட்டிருந்தால் கனிகள் வெளியே When வரும். the fruits of God come to you, கனிகள் வெளிவரும் பொழுது prosperity will come in your season. உன் வாழ்க்கையிலே காலத்துக்கு ஏற்ற ஐஸ்வர்யம் வரும். He is the reason for the season. இந்த காலகட்டத்துக்கு அவரே காரணர். Hallelujah. 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 This Christmas, இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை it போது will be a meaningful Christmas அது அர்த்தமுள்ள ஒரு பண்டிகையா இருக்கும். if you start to pray from today. இப்பொழுதிருந்து ஜெபிக்க ஆரம்பித்தால் உங்க கிறிஸ்துமஸ் பண்டிகை அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையா இருக்கும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? Jonah had a problem. யோனாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. He prayed and came out அவன் ஜெபம் பண்ணி வெளியே வந்தான். of the belly of the fish. மீன் வயிற்றிலிருந்து வெளியே வந்தான். He went in as a prisoner, அவன் ஒரு கைதியாக உள்ள போனான். but he came out as a prophet. அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் வெளியே வந்தான். Today you are coming as a prophet. இன்றைக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியாய் வெளியே I வருகிறாய். prophesy to you today. நான் உன்னை பார்த்து தீர்க்கதரிசி சொல்கிறேன். Your problems shall be no more in your நீ life. காண்கிற இந்த பிரச்சனை இனிமேல் உன் If வாழ்க்கையில் you இல்லை. call on the name of the Lord. கர்த்தருடைய நாமத்தை கூப்பிடு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. 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 When you carry the kingdom is sufficient. நீ ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கிரியை செய்யும் பொழுது ராஜ்யம் உனக்காய் கிரியை செய்யும். Jehovah Jireh. யெகோவா ஈரே தேவன். அந்த நாமத்தை கும்பிட்டாலே போதும். Hallelujah. Is all sufficient. அவர் எல்லாமுக்கும் போதுமானவர். My provider. எனக்கு தேவைகளை சந்திக்கிறவர். Hallelujah. Hallelujah. என்ன பார்த்தா ஏதாவது குறை தெரியுதா உங்களுக்கு? நல்லா தானே இருக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், அழகாக தானே இருக்கிறேன். Jehovah Jireh. யெகோவா ஈரே தேவன். Hallelujah. Hallelujah. That is what God can do for you. அது கர்த்தர் உனக்கு செய்வார். He can do mighty things for you. உனக்காய் பலத்த கிரியை செய்வார். Keep your problems away from you. உன் பிரச்சனையை உன்னை விட்டு தூர போடு. என்னைக்கு நீ பிரச்சனையை கையில் எடுக்கிறியோ அன்னைக்கு ஆண்டவர் தூரமாக வைக்கிற. என்னைக்கு பிரச்சனையை தூரமாக வைக்கிறியோ அன்னைக்கு ஆண்டவர் உன் கைக்குள்ள வச்சுக்கிற. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Kingdom is easy. தேவனுடைய ராஜ்யம் எளிதானது. Freedom is easy. விடுதலை எளிதானது. Healing is cheap. சுகமானது எளிதாய் கிடைக்கிற ஒன்று. It is not expensive, it is cheap.
சுகம் என்று சொல்வது அந்த விலை நின்ன இடத்திலே கையை உயர்த்தி இயேசப்பா என்னை சுகப்படுத்துங்கன்னு சொன்னா உடனே சுகப்படுத்த அதற்காக வல்லவர். பணம் செலவழிக்க வேண்டாம். ஹalleluya Hallelujah. hallelujah hallelujah. Will you stand up to your feet? Must not trouble you. இந்த பயப்படுத்துற ஆவி உனக்கு பிரச்சனையை கொடுக்க கூடாது. God has given you sound mind. உனக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். Sound mind தெளிந்த புத்தி and of power and love. அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. See things as God sees. கர்த்தர் பார்க்கிற விதமாய் நீங்க பாருங்க. Don't be in a battlefield. நீ ஒரு யுத்த களத்தில் நிற்கிறவராக இருக்க கூடாது. God says to you, நீ போராட அவசியம் இல்லம்மா. You not have a battle in your mind. போதும் அந்த பிரச்சனையை கொடுத்து நீ இவ்வளவு நாள் நீ கஷ்டப்பட்டது போதுன்ற போதும். ஆன்லைன்ல பாக்குறீங்கல்ல பிரச்சனை தலை மேல வச்சுக்கிட்டு உருட்டிட்டு இருக்காங்க. தலை உடையிற அளவுக்கு தலைவலி, மைக்ரேன் ஹெடேக்ஸ், மனதில் போராட்டங்கள், சிந்தையில போராட்டங்கள், அலகழிக்குது. உன்ன என்ன பண்றது? எங்க நான் போவேன்? யாரிடம் சொல்லுவேன் கஷ்டத்தை? தனிமையை உணர்கிறேன், சோர்வை உணர்கிறேன், என் பிரச்சனை எனக்கு தீர்வே இல்லாத இருக்கு. இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். கலிலேயா கடலில் நடந்த அதே இயேசு உங்க பக்கமாய் வர்ற, உங்க பக்கமாய் வர்ற. The Lord is coming by your side. தோள்ல தடவி கொடுத்து சொல்ற, ஒன்றுக்கும் கவலைப்படாத. God say don't worry about anything. ஒன்றுக்கும் கவலைப்படாத. Don't worry about anything. ஒன்றுக்கும் கவலைப்படாத. Don't worry about anything. உனக்கு துணை நிற்கிற தகப்பனாய் வருகிற. I am your companion. இந்த மெசேஜில் ஒண்ணுமே எனக்கு புரிய வரல, என் பிரச்சனை அலகழிக்குன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு காரியம் சொல்றேன், துணை உன்னோடு கூட நிற்பவர் வருகிறார். God is a companion, is standing by you. துணை உன்னோடு கூட நிற்கிறவர் வருகிறார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் உன் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரங்களை உயர்த்தி பாடுங்க. ஹalleluya 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 ஹalleluya. The Spirit of God helps us in our infirmities. நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவராய் கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். That's a precious thing of God. அது மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. In our infirmities, நம்முடைய பலவீனங்களிலே He helps us. அவர் உதவி செய்கிறார். People are watching me online, He will help you. ஆன்லைன்ல பார்த்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உதவி செய்வார். Let go of the heaviness. உன்னுடைய பாரத்தை தூக்கி போடு. Let go of the shame. உன்னுடைய வெட்கத்தை தூக்கி போடு. Let go of your problems. பிரச்சனையை தூக்கி போடு. The Spirit of the Lord is upon you. கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இருக்கிறார். In you. உனக்குள் இருக்கிறார். Through you. உன் மூலமாய் கிரியை செய்வார். You are a blessing. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You are a blessing. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். You are not a victim of problems. நீ பிரச்சனைக்கு ஒரு
கைதியாக அல்ல. blessing. நீ ஆசீர்வாதம். God calls you blessing. உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். Blessing upon you, sisters. ஆசீர்வாதமாய் இருப்பாய். கரத்தை வைத்து கேளுங்க, என்ன ஆசீர்வதிங்கன்னு கேளுங்க, என்ன ஆசீர்வதிங்க. சத்தமா கேட்கணும், சத்தமா ஆயத்தறது. அப்பாவுடைய சமூகத்துல வந்திருக்கிறீங்க, நீங்க அமைதியா இருக்கிற இடம் அல்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய சத்தம் கேட்கணும். அப்பொழுதுதான் மதில்கள் விழும், எல்லா விதமான நடுச்சுவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அது இடிந்து விழுவதாக. Jesus ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், ஒருபோதும் உங்களை தள்ளிவிட மாட்டார். உங்களை அனைத்து முத்தம் கொடுக்கிறார். தனிமையை உணர்றீங்க சிலவங்கெல்லாம், பிரச்சனை உங்களை தள்ளி 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 கொண்டு போய் தனிமையாய் சிறைச்சாலையில் உங்களை பூட்டி வைத்து அவதிப்படுத்துகிறது. சிந்தையில போராட்டங்கள், சிந்தையில அவமானங்கள். There is so much of worry and shame in your mind. இன்னொரு நான் வந்து வாழணுமா இந்த உபத்திரத்தை கேட்கிற உனக்கு என் தேவன் ஒரு பதில் தருகிறார். அந்த இடத்தில் நான் இருக்கிறேன். You feel can I survive one more day? நீ தனிமை அல்ல. God is filling your emptiness. உன்னுடைய உபத்திரத்தில் நான் இருக்கிறேன். I'm here for you. உன் போராட்டங்களில் நான் இருக்கிறேன். I'm there in your battle. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு விழுந்தாயோ, சறுக்கி விழுந்தாயோ, சூழ்நிலையின் சூழ்ச்சியினால விழுந்தாயோ, என் தேவனுடைய கரம் எப்படி அந்த சப்பானியை தூக்கி எழுப்புனதோ அது போல உன் கரத்தை தூக்கி எழுப்புகிறார். கரங்கள் வானத்துக்கு நேராய் நீட்டப்படட்டும். உங்கள் கரங்கள் வானத்துக்கு நேராய் நீட்டப்படட்டும். வெளி எப்படி மழை பெய்கிறதோ உள்ளேயும் தேவ ஆவியானுடைய மழை பெய்து கொண்டிருக்கிறது. Let it rain, let it rain, the Holy Ghost rain in you. உள்ளேயும் தேவ ஆவியானுடைய மழை பெய்து கொண்டிருக்கிறது. Let it rain, let it rain. எத்தனை பேர் கத்தி ஜெபிக்கிறீங்க? உரத்த சத்தமா உள்ளத்துல ஆழத்திலிருந்து நல்ல கரங்களை தட்டி அந்நிய பாஷையில எத்தனை பேர் எனக்கு விடுதலை, எனக்கு விடுதலை, என் குடும்பத்துக்கு விடுதலை, என் பிள்ளைகளுக்கு விடுதலை, என் உபத்திரத்துல எனக்கு விடுதலை. எஸ் எஸ், பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். தேவ மகிமை ஓ மேல, ஓ மேல, உன் பிள்ளைங்க மேல, உன் சபையின் மேல, உன்னுடைய ஊழியத்தின் மேல தேவ மகிமை. Receive the Holy Spirit. மகிமை உன் மேல எல்லாம் மகிமை மூடட்டும். உன் மேல எல்லாம் மகிமை மூடட்டும். மகிமை மூடட்டும். உன் மேல மகிமை மூடட்டும். உன் மேல மகிமை மூடட்டும். விட்டுக்கொடு விட்டுக்கொடு விட்டுக்கொடு. பிரதர்ஸ் விட்டு கொடுங்க, சிஸ்டர்ஸ் விட்டு கொடுங்க, சிறு பிள்ளைகள் விட்டு கொடுங்க. கர்த்தருடைய வல்லமை உங்க மேல தான் இருக்குது, உங்க மேல தான் இருக்குது. பெற்றுக்கொள்ளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். If you ask, you will receive. பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில நிறைந்து 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 பெற்றுக்கொள்ளுங்க. விடுதலையாய் வீட்டுக்கு போக போகிறோம். சந்தோஷமாய் வீட்டுக்கு போக போகிறோம். ஜாலியா வீட்டுக்கு போக போறோம். ஏன்னா ஏசப்பா உங்க கூட வர்றாரு. உங்க வீட்டுக்கு அற்புதம் தர வர்றாரு. உன் சிறையிருப்பை மாற்ற வர்றாரு. உனக்கு விடுதலை தர வர்றாரு. நீ உடைந்து போகிறதுல உன்னை கட்டி எழுப்ப வர்றாரு. மகிமையாய் உன்னை எழுப்ப வர்றாரு. மகிமையாய் உன்னை எழுப்ப வர்றாரு. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, என் ஆவினாலே ஆகும். என் ஆவினாலே அது ஆகும். Not by might or power, but by the Spirit. ஆவினாலே, but by the Spirit. Father God, in the name of Jesus, I pray right now for the people who are watching me.
என்னை பார்த்து கொண்டிருக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். Whatever is their problem, அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் I raise my hands and I say, you are anointed to be delivered. நான் கரங்களை உயர்த்தி சொல்கிறேன், இந்த பிரச்சனை வெளியே வருவதற்கு நீ அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாய். God is pulling you out of your உன் problems. பிரச்சனை கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்கிறார். Surely you're going to call me and testify, the Lord has solved your problems. கர்த்தர் என் பிரச்சனையை தீர்த்தாருங்கிற சாட்சி வரும். I break the devil's neck right now. சாத்தானுடைய கழுத்தை நான் முறிக்கிறேன். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். By the blood of Jesus. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையாலே. Your problem is over. உன் பிரச்சனை தீர்ந்தது. Jesus name I pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen.